வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பைக் ரைட் அப்படின்னா ஒரு மாசம் ஆச்சு. போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, தஞ்சாவூர், ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு ரைடு ஃபுல்லாவே கண்டினியூ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோவா போட்டிருப்பேன். சாரி 4 வீடியோவா போட்டிருப்பேன். எல்லாமே அந்த வீடியோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இப்போ எங்க ரைட் போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா வால்பாறை போயிட்டு இருக்கேன். வால்பாறை கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 கிலோமீட்டர் கிட்ட வருது இங்க இருந்து, சென்னையில இருந்து. இப்போ நம்ம லொக்கேஷனா எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை போயிட்டு அங்க இருந்து டைரக்டா வந்து வால்பாறை போயிடுவோம். அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1000 வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கு வீடியோஸ். அதுவே கொஞ்சம் பெரிய விஷயம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இந்த லெவல் வந்து நானே எதிர்பார்க்கல, வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதையே. பரவாயில்ல, 1000 வாட்ச் ஹவர்ஸ் போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோ வந்து 1000 ஹவர் வந்து வீடியோ பார்த்துருக்காங்க, அதுவே பெரிய விஷயம் தானே நம்மளுக்கு. பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்ட போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பாத்த வேண்டியதா டக்கு டக்கு டக்குன்னு வருவாரு. இன்னைக்கு எல்லாம் சினிமாடே ஓய்யால போறா. இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். குரூப்னா கிட்டத்தட்ட 5 பேர், ஓகேவா? 5 பைக் போகுது. மொத்தம் போறது பாத்தீங்கன்னா 6 பேர். ஒருத்தர் வந்து பில்லியனா வந்திருக்காரு, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. இந்த ரைடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி போட்ட பிளானு. அது அப்படி இப்படின்னு தள்ளி 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 வந்து குரூப்ல ரைட் பண்ண முடியாம நம்ம வந்து தஞ்சாவூர் போயிட்டோம். அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் போயிட்டு இப்போதான் வந்திருக்கேன். இப்போ நம்ம ரைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து 4வது ஆள் ரைட் பண்ணோம். நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. எல்லாமே புதிய மக்கள், புதிய உறவுகள். இப்போ ஒன்று எப்படி நல்லா புதுசாக ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி அவங்க கூட ரைட் பண்ணுறது, அவங்க கூட ரூமை ஷேர் பண்ணுறது, அவங்க கூட ஜாலியாக பேசுறதுன்றதுலாம் வேற லெவல் ஒரு ஐபு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேசிகிட்டே ரைட் பண்ணிட்டு இருக்கேன். கோஆர்டினேட் பண்ணும்போது கொஞ்சம் கேப் கொடுத்து ஓட்ட சொன்னேன். எல்லாருமே சம்பவம் சிறப்பாக பண்ணுறாங்க. எதுக்கு இப்படி ஜாயின் பண்ணி பக்கத்தில் ஓட்டுறது தப்பு பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒன்றா போகக்கூடாது. கொஞ்சம் அது வந்து 2 பேருக்குமே ரிஸ்க்கு. மினிமம் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பிரேக் அடிச்சா அவங்க மேலே இடிக்காத அளவுக்கு கண்ட்ரோலேஷனாக இருக்கும் பிரேக் அடிக்கிற இடம். அதே மாதிரி அவங்க கேப்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேப்ல ஏறணும்னு நினைக்கக்கூடாது. அந்த கேப்ல இடம் இருந்தா ஏறலாம், அப்படி இடம் இல்லைன்னா இடம் கிளியர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஏறணும். ஏன்னா அவங்க போயிட்டாங்க நம்மளும் போயிடலாம்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? இதை வந்து குரூப்பா ரைட் பண்ணும்போது கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. இண்டிகேட்டர்லாம் கொஞ்சம் கரெக்டாக வந்து போடணும். போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து எந்த ஒரு சிங்கினா 80ல் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து க்ரூசிங் வந்து ஒரு 100ல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, குரூப்பாக போகிறதுனால 100 பண்ணுறது பிரச்சனை இல்லை. கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 மணி ஆச்சு. அவன் ஆக்சுவலாக பிளான் போட்டது 3 மணிக்கு கிளம்புறா பிளான் போட்டாங்க. வழக்கப்போல குரூப் ரைட்னாலே ஒரு ப்ராப்ளம் இதுதானே. எப்படின்னா ஒருத்தவங்க வரனாலும் விட்டுட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மனசு இல்லாமல் வெயிட் பண்ணுவோம். அதனால் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண கரெக்டாக அவங்க வந்தாங்க. அப்படியே இங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஜான்ன்ற ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டில் வந்து கோஆர்டினேட் பண்ணி போயிட்டுருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி அப்படியே எல்லாருமே போயிட்டுருக்கோம். சரி, நம்ம சர்வீஸ் ரோட்லேயே விடுவோம். ஏன்னா இதுக்கு மேலே போயிட்டு பெட்ரோல் வேற போடணும். ஆக்சுவலாக பாரத் தான் நம்ம எப்பவுமே பெட்ரோல் போடுவோம். பெட்ரோல் வேற பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை வச்சு நம்ம உடவுகள் வரைக்கும் போக முடியாது. ஒரு பெட்ரோல் பங்க்ல போயிட்டு அதுக்கப்புறம் பிளாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒன் நைட் உளுந்தூர்பேட்டை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து டிராஃபிக் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரோடும் சின்னதாக இருக்கும், டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சரி, பெட்ரோல் பங்க் எடுக்கணுமா? நான் போய் பெட்ரோல் பங்க் கரெக்டாக சொல்லியிருக்கேன், அந்த பெட்ரோல் பங்க்ல போய் போட்டுடலான்ட்டு அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். போகலாம், ஓகேவா? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் கழிச்சு பைக் எடுத்து லாங் போகிறோம். ஒரு நல்ல வைபாக இருக்கு. இந்த ரைடு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக ரைட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ரைட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கு, பெட்ரோல் போட போகிறோம். அதனால வந்து இண்டிகேட்டர் போட்டு பெட்ரோல் பங்கை நோக்கி செல்கிறோம். நக்கலா இருக்கா உனக்கு? நாங்க நின்னுக்கு இருக்கோம் வரிசையில, உன் பாட்டுக்கு நீ பாட்டுக்கு குறுக்க வந்து பூர்ற. என்ன புர்ற? நீ கேப் விட்டு நான் உள்ள பூந்துட்டேன். கேப் விட்டா உள்ள பூந்துறியா? உனக்கு திறமை கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. நம்ம வந்து டைரக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை போயிட்டு இருக்கோம். இப்போ உளுந்தூர்பேட்டை போய் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வால்பாறை போகிறோம். கோயம்புத்தூர் போவோம். பரவாயில்ல, கோயம்புத்தூர் ரீச் பண்ணுவோம். நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும் நிறைய தோணுது. அது நான் வந்து அந்த பைக் ரைட் அந்த வண்டியில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா சில விஷயத்த நானே வந்து மறந்துடுறேன். அந்த அளவுக்கு வந்து ரைட் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. சொல்றது வாழ்க்கையில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் லைஃப்பில்
எல்லா அடியும் வாங்கிட்டும் பைக் ரைட் பண்றேன் தெரியுமா? அதெல்லாம் சொன்னா கூட இருக்கவங்க தெரியும். என்னடா மனுஷன் இப்படியா இவ்வளவு அடி வாங்கிட்டு இப்ப பைக் ரைட் போறாருன்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா என்னன்னா கோஆர்டினேட்டர் வந்து சர்வீஸ் ரோட்ல ஏற மாட்டாரு. பாத்தீங்கன்னா மெயின்ல போறாரு, அந்த மாதிரி போகக்கூடாது. ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்லோ 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 ஸ்லோ. இப்ப சர்வீஸ் ரோட்ல ஏறலாம். ஆக்சுவலா சர்வீஸ் ரோட்ல தான் பைக் போகணும் மோஸ்ட்லி. நம்ம தான் கொஞ்சம் ரைட் ஏறுறோம் அதிகமா, அது மாதிரி ஏறக்கூடாது. ஏன்னா கும்பலா போறதுனால தெரியாதான். சிங்கிளா போனீங்கன்னா தயவு செய்து வந்து சர்வீஸ் ரோட்ல மெயின்டைன் பண்ணிங்க. ஏன்னா இந்த கோடுக்கு இந்த பக்கம் ரைட் பண்றது கொஞ்சம் சேஃப்டி நல்லா இருக்கும், சேஃப்டியா இருக்கும். சேஃப்டியாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் பிளாக் நான் க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் இன்னும் 10 நிமிஷத்துல ஈட்டிடும். நம்ம பார்த்தீங்கன்னா காலையில பார்த்தீங்கன்னா எங்கே இருப்போம் தெரியுமா? அங்கே தான் இருப்போம். எங்கன்னா வால்பாறையில் இருப்போம். வால்பாறை கரெக்டாக நான் ஒரு 6 மணிக்கு நாளைக்கு கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வால்பாறை ஏறுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ போகிற டைமிங்க்கு பார்த்தீங்கன்னா வால்பாறை 11 கிலோமீட்டர் ட்ராவல்னு போட்டிருக்கு. நம்ம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு கரெக்டாக மிட் நைட் ஆகிடும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஃபாரஸ்ட்டில் அலோட் பண்ணாங்கன்னா சப்போஸ் கன்ஃபார்ம்டாக நம்ம வந்து போகலாம். ஆனால் ஃபாரஸ்ட்குள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து வால்பாறை வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் அதிகமான ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் தான் வால்பாறை ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த பக்கத்தில் வந்து அதிகமான அனிமல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வால்பாறையில். நான் வால்பாறை சாத்தெலாம் பார்க்கும்போது சிங்கம்லாம் சிங்கம் கிடையாது, புலிலாம் ரோட்டில் போச்சு. நம்மளுக்கு லக் இருந்தால் புளியை பார்க்க வாய்ப்பு இருக்குது, புலிக்கு லக் இருந்தால் நம்மளும் அது பார்க்க வாய்ப்பு இருக்குது. அப்படிதான் ரிவர்ஸாக சொல்லணும். சர்வீஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வராங்க, அதனால கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டோம். போய் புளியை பார்ப்போம், புளியை நம்மளை பார்க்கும் அப்படின்ற கதை தான். அப்புறம் யானை, காட்டு மிருக, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு எருமை அதிகமாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஆமாம், எதில் பார்க்கணும்? சாட்டில் தான் பார்ப்போம். சரி ரைட்டு ஓகே. இப்போ நம்ம கொஞ்சம் வாய் கொஞ்சம் உலருது. நம்ம என்ன பண்ணுவோன்னா டேரெக்டாக உடுமலை போயிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிளாக் எடுக்க ஆரம்பிச்சுட்டு போவேன். இப்போ எங்கே வந்து நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா அப்படியே போகுது வாழ்க்கை. போகிற போக்கில் நம்ம போய்கொண்டே இருக்கிறோம் கோபாலகிருஷ்ணா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே சரி ஓகே ஓகே. இங்கே பிளாக் முடிச்சுக்கிறேன். நான் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். மைக் எப்படி கேட்குதுன்னு தெரியல. ஆக்சுவலாக மைக் வந்து புது பேட்டரி மாற்றிட்டேன். வழக்கம் போல் குரூப் ரைட்னாலே கொஞ்சம் சில பேர் டிலே பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து போக போக இந்த ரைடு எப்படி என்ஜாய் பண்ணுறோன்றத பார்ப்போம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக க்ளோஸ் பண்ண போகிறேன். நம்ம கேங் ஃபுல்லாக கீழே பார்த்து தூங்குறானுங்க. குமாரே எங்க இட்டு வந்து நிறுத்திக்கிற பத்தியா குமாரே நம்மள நீதான் கேமரா டொயின்ட் எவன்டா கஷ்டப்பட்டு மார்க்க வந்து முட்டு சந்தி தூங்குறாங்க எல்லாரும் இங்க வந்து எப்ப பார்த்தாலும் போதுனே திரியிறாங்களே. ஐயோ இவங்க எப்படா மாற போறீங்க? உள்ள வந்துட்டோம். ஃபாரஸ்ட் ஆர பார்த்தீங்களா? டிக்கெட் எடுத்துட்டு போகிறோம். வெல்கம் டு புலி. பார்த்தீங்களா, புலிலாம் வெல்கம் பண்ணலாம். காகித ஓடம் கடலில் மீது பார்த்தீங்கன்னா மணலில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க
பைக் ரைட் பண்ணிகிட்டே வரும்போது இந்த வியூவை பார்த்தோங்க. செம்மையாக இருக்குல்ல வியூ பாருங்களேன். எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக வீடு அதெல்லாம் பார்க்கும்போதே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க முன்னாடியே போயிட்டானுங்க. இப்போ நம்ம போகணும்னு அந்த வியூவை பார்க்குறதுக்கோசம் பைக்கை நிறுத்திட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஊரில் வந்து நம்ம இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். சிக்காவாக இருக்கும் மக்காவாக இருக்குன்ற மாதிரி நல்லா இருக்கும். நம்ம ப்ளூ ரேஞ்சர், அது ஒரு பிளாக் ரேஞ்சர் அப்படிதான் இல்லை. நம்ம ஃபோர் ரைடர் பைக் இந்த பக்கம் இருக்கிறது அவர்தான் எம்டி தான். வணக்கம் மக்களே, வால்பாறையில் இருக்கோம். அவங்க ஏற்றி வால்பாறை இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ப்ளாகில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வால்பாறை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். எல்லாரும் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல வந்துட்டேன், நான் சென்னையில் 2 நாள் இருக்க மாட்டேன். ஆளை தேர்ந்து இருக்காதீங்க. நான் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் தான் இருக்கேன். ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், செம்ம டயர்டாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக மழை வேறு. ஒரு ரூமில் போய் படுத்து அதுக்கப்புறம் தான் சுற்றுவோம். ஓகேவா. அதுக்கு முன்னாடி வீடியோ கேட்கக்கூடாது, லேட்டாக அவங்க வீடியோ வரது. பசங்க எல்லாரும் டேரெக்டாக வால்பாறைக்குள்ளே வந்துட்டோம். வால்பாறை வந்து டேரெக்டாக ரூமில் போயிட்டு ரூமில் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நாள் தூங்கிட்டு இப்போ பைக் எடுத்து வால்பாறை ரவுண்ட் அடிக்க கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நான் மோட்டோ பிளாகில் வரல. ஏன் மோட்டோ பிளாகில் வரலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான வியூவை வந்து ஹெல்மெட்டில் போட்டு நான் அதை பார்க்கும்போது அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கோப்ரோவை தனியாக கேட்டிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். என் ஃப்ரெண்டு தான் பைக் ஓட்டுறான். நான் உனக்கு பின்னாடி கோ ரைடராக உட்காந்து உங்களுக்கோசமே இந்த வியூ அழகாக காமிக்கணுன்றதுக்கோசமே நான் மோட்டோ பிளாகை விட்டுட்டு சரி ஃப்ரண்ட்டில் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணாமல் கையில் மவுண்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவர் அப்படின்ற ஒரு இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. வால்பாறையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ்லேயே இந்த கூழாங்கல் ரிவர்ன்றது ஒன்று இருக்குது, 500 மீட்டர்ஸ்லேயே. அந்த கூழாங்கல் ரிவருக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு வியூ நான் எடுக்கிறேன், பாருங்கள் எப்படி நல்லாயிருக்கும். கூழாங்கல் ரிவர் வேறு லெவல் கைஸ். வணக்கம் மக்களே, இதுதான் கூழாங்கல் ரிவர் வால்பாறையில். 4 o'clock காலைல மார்னிங் ஒரு 11 o'clock வந்து 4 o'clock வரைக்கும் வந்து அலோட் இருக்கு. அதுக்கப்புறம் அலோட் கிடையாது. அதான் முன்னாடியே வந்து பார்த்து சீக்கிரமா வந்து போகணும். நாங்க மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே போனா போலீஸ்காரங்க வந்து கத்துவாங்களா, அதனால நாங்க அது கீழே போல. அதனால இங்க இருந்து மேல இருந்து பார்த்தாச்சு. ஒரு நாளைக்கு இடம் ஃப்ரீயா இருந்ததுன்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு போறோம். போயிட்டு அங்க இருந்து கல்லு அடிக்கிற கல்ல பத்திய சைஸ் செத்து நம்மளால இதுலயே காலி வீடு கட்ட முடியல, எப்படி நெதர்லாண்ட்ல கட்டுறது, அதானே யோசிக்கிறேன். ஹாய், குட் மார்னிங். கூழாங்கல் ரிவர் வால்பாறை. நல்லா இருக்கா? நம்ம வெயில் அடிக்குது, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெதர் இருக்குது. கூலிங்கும் இருக்குது, வெயில் அடிக்குது. அப்படிதான் ஜில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம ஃபேன் ஊற்றுறாங்க வந்து ரொம்ப நேரமாக கத்தினது கல்லை தந்த நாயை சா வச்சுருவாருங்க. ஓகேவா. அங்கே பாருங்க, அவன் தான் வந்தது வந்து நம்ம சேனல் நேம் விளம்பரம் பண்ணுங்கிறான். சரி, அடிக்கடி எல்லாருமே ரைடிங் கேஸாக மாற்றிட்டோம். எல்லா ரைடருமே கேஸிங்கே போடல, ரைட் கேஸே போடல. ஃபோட்டோ எடுக்குது ரைட் கேஸ் போட்டு வந்துக்கிறான் அவன். யோசியா வாடா, உள்ள இருக்கும், தொண்டைக்குள்ள இருந்து பாடு. கமான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். गाइस, இப்போ பாத்தீங்கன்னா கூழாங்கல் லிவருக்கு வந்திருக்கோம் வால்பாறையில. லிவரா கிட்னியா? எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். நல்லா இருக்குன்னு சொன்னா ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அக்கா कंपनी को गाइस நீ எது பேசினாலும் அதுக்கு ரிவெஞ்ச் கண்டென்ட் வரும். பேசி எடிட்ல கட் பண்ணிட்டு போறோம். காலைல 4 மணி எத்தனை மணில இருந்து ஓபன்? 6 to 9 தான் ஓபனா. நீங்க அதுக்குள்ள வந்தீங்கன்னா பார்க்கலாம். வேற நல்ல சேனலா பார்த்து இன்னும் நல்ல தண்ணி எல்லாம் பார்த்து வாங்க. எங்கேயும் எதுவுமே அலோடு இல்லையா, வீட்டுக்கு போயிருங்க தயவு செஞ்சு. நான் சொல்ற எடிட்ல ஐக்கியம் கடைக்கு வராங்க.
கண்மணி ராகு இங்க ஒரு ஷூட்டிங் ஒன்று நடக்குது. இப்போ அந்த ஷூட்டிங் பார்க்க போறோம். இந்த காசை வந்து இந்த மரத்துக்கு கீழே ஒழிச்சு இதுல ஒரு 1500 ரூபாய் இருக்கு. நான் இந்த காசு இங்க வால்பாறைல இந்த மரத்துக்கு கீழே இந்த நம்பர் சொல்றேன். அந்த நம்பர் சொல்லு. ஓகே, நான் இது கீழே ஒழிச்சு வைக்கிறேன். யாராச்சும் எடுத்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க. 41 ஏரியா 3 இதுல. செசெக்ஸ் 40 இதுல வந்து ஒரு 1500 ரூபாய் டைலாக் சொல்றேன். இதுல ஒரு 1500 ரூபாய் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே ஒழிச்சு வைக்கிறேன். நம்பர் அந்த நம்பர் SH MH அந்த மரத்துக்கு கீழே ஒழிச்சு வைக்கிறேன். யாராச்சும் எடுத்தீங்க எடுத்து என் அக்கௌண்ட் டிஎம் பண்ணுங்க. சரி வெஸ்ட் வந்து நானே எடுத்துக்கிறேன். 1500 ரூபாய் காசு இருக்கு. என்ன ஏய் அதுல இருந்து 150 தரடா. இது ஒரு 1500 ரூபாய் காசு இருக்கு. வால்பாறையில SH MH அது கீழே இந்த காசை ஒழிச்சு வைக்கிறேன். இதை எடுத்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. பாத்து ரத்த அட்டை பிடிச்சிருக்கோம். கையில கச்சிருப்பாரு. ஓ காசு வைக்கிறேன் முக்கிக்கிறாங்க போயிட்டு. எடுத்துட்டு கரெக்டா டிஎம் பண்ணுங்க. மிஸ் பண்றாதீங்க. கட் பண்ணிட்டு தூக்கிட்டு வந்துரு. கட் பண்ணிட்டு வந்துடா. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. நீதான் மக்களே, ஃபஸ்ட் டைம் 360 டிகிரி கேமராவில் ஒரு ஜென்ரலாக ஒரு வியூ எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருப்போம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் வாக் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபுல்லாக வரும். இது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா, நல்லா இருக்குல்ல? அடுத்த வாட்டி நிறைய அதிகமாக இன்வைட்டிவ் வீடியோ 360 நம்மளது வரும். என்ஜாய் பண்ணுங்கள். நீ பேசாத, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது மாதிரி பேசாதான் கலாய்க்கிறாங்கன்னு தெரியல. நீ எது பேசினாலும் தப்பா தானே போகுது. நான் பேசுறேன் கைஸ். இப்போ பாத்தீங்கன்னா வால்பாறை வந்திருக்கோம். இங்க வந்து எக்ஸைட்மெண்ட் என்னன்னா ஜான் ஒரு வீடியோ ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பெல்ல காட்டல ப்ரோ, பெல்ல காட்டுடா. மக்களே, நம்ம அடுத்தது வந்தது பார்த்தீங்கன்னா சின்ன கல் நீர்வீழ்ச்சி வந்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். பசங்கள்லாம் முன்னாடியே போக ஆரம்பிச்சிட்டானுங்க. இறங்கி போவோம். புதுசாக ஒரு வழிலாம் வச்சுருக்காங்க. ஒரு வழி போட்டிருக்காங்க. இந்த ஃபால்ஸு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வழி போட்டிருக்காங்க. ஏன்னா டூரிஸ்ட் அதிகமாக வர ஆரம்பிச்சதுனால வந்து ஃபால்ஸுக்கு ஒரு ஷார்ட்கட். அந்த ஃபால்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் வேறு இருக்குது பக்கத்துலேயே. கைஸ், சின்னக்கல் அருவி ஃபால்ஸ் இது. ஓகேவா? டேய், என் பிளாக்ல நீ தாண்டா வந்துன்னு இருக்க அதிகமா. அப்படியே இறங்கி வாங்கடா. மேலே இருந்த அப்புறம் நீ ஃபால்ஸ் உங்களுக்கு தேடி வருமா? எடிட்ல கட் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கேமரா இவன் ஒருத்தான். ஆனா இது ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கரிசடங்க. இது எப்ப பார்த்தாலும் நம்ம வெறுப்பேச்சு கிடக்குது. இது போடுற கமெண்ட்லயே இது மாதிரி வீடியோ கூட வரக்கூடாது. சரி வாங்க நம்ம ஃபால்ஸ் கிட்ட போவோம். ரொம்ப தூரமா இருக்கும். இன்ஸ்டாகிராம் நமக்கு இது இன்ஸ்டாகிராம் தான் நமக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீ தான் கிடையாது. ஓகேவா? ஆனா ஃபால்ஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போய் நிக்கிறீங்க. கைஸ், நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ். ஆனா இன்னும் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இங்க கண்ட்ரோல் பண்ணி இந்த ஃபால்ஸ் கிட்ட இருக்க ஊருக்குன்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. ஹோட்டல்ஸ், ரூம்ஸ், டீ கடை, கட்டஞ்சாயா பார்த்தீங்கன்னா சில்லக்கல்லாறுன்ட்டு இங்கே ஏதாவது டீ கடை பார்த்தீங்கன்னா, டீ கடை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக பலாப்பழம் தான் இருக்குது. பலாப்பழம் மரம். அதுக்கப்புறம் சின்ன கல்லாறுடா. ஏய், அவனே ஹிந்திக்காரன். அவன் வாயில எப்படி தமிழ் இந்த அளவு வரது பெரிய விஷயம்டா. சொல்லு மத तुमसे बोलो बोलो क्या करे बोलो. வடக்கா வடக்கன்ஸே நாங்க தான். இவனுங்க ஊர்ல சேர்த்து தப்பு. இவரு தமிழ்நாட்டுக்கு ஏதோ சொல்ல வர சொல்லு. 1988
நம்ம தாத்தா உள்ள சேர்த்ததே உனக்கு சேர்த்ததே தப்பாங்க ஜி. மக்களே ஃபால்ஸை விட்டு கிளம்பியாச்சு. நிறைய கேமரா வியூஸ் கட்டிங் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இங்க இருந்து கிளம்பி அடுத்தது என்ன ஸ்பாட்டுன்னு எங்களுக்கே தெரியாது, போனாதான் எங்களுக்கே தெரியும். நம்ம போற இனிமேட்டு தேடி தேடி ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி ஃபுல்லா வந்து சுத்தி பார்க்க போறோம், சர்வே பண்ண போறோம். ஓப்பனா சொல்லணும்னா பசிக்குது, காலைல வழங்கும் போது இவனுக்கு எதுவும் வாங்கி தரல, இது மூலியமா சொல்லிக்கிறா வாங்கி கொடுக்குறா. ஓகே, ஃபால்ஸ்ல இருந்து இதோட பிளாக் எடுத்து பிளாகை முடிச்சாச்சு. இந்த பிளாக் முடிக்கல, இந்த ஃபால்ஸோட பிளாக் இதோட முடிச்சாச்சு. நல்லா இருக்கு, நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துருக்கேன், நிறைய வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுவேன், ஆட் பண்ணியிருப்பேன் முன்னாடியே. பார்த்துங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, நம்ம சின்ன கல்லாறு ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ டேரெக்டாக எங்கன்னு பார்த்து போகிறீங்கன்னா ரூமுக்கு தான் போகிறோம். ரூமுக்கு போயிட்டு ரூமில் செக்கிங் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கேரளா கிளம்புறோம். பசங்கள்லாம் முன்னாடி போயிட்டானுங்க. இப்போ வந்து என்னென்னா அப்படியே ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சின்ன கல்லாறு ஃபால்ஸுக்கு பாய் சொல்லிவிட்டு நம்ம டைரெக்டாக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கேரளா தான். கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன்னா அதிரம்பள்ளி ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. அதிரம்பள்ளி ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அது போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா பார்டரு தாண்டி தான் நம்ம அந்த ரூட்டுக்கு போனோம். கேரளா பார்டர் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்பர் பிளேட்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் அது ஒரு 360 வரைக்கும் வந்துச்சு. ஓகே, அது ஒழுங்காக போடல ஒரு. சரி, ரைட், ஓகே, நம்ம லெஃப்ட் சைடில் ஏறிடுவோம். 360 நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதிரம்பள்ளி ஃபால்ஸ் போயிட்டு அதிரம்பள்ளியிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா கேரளா வழியாகவே வந்து சென்னை கிளம்பிடுவோம். இதுதான் நாளைக்கு தான். ஆனால் நாங்கள் இந்த அதிரம்பள்ளி வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தனியாக அது ஒரு பிளாகாக வரும். டே அதை ஒழுங்காக கட்டவே இல்லை பாரு, அதுவே ஒழுங்காக மாட்டல பாரு. 360 ரோட்டில் வச்சு தேய்ச்சதுன்னா ரோட்டில் உடஞ்சிரும் பீஸாக. ஓகே கட்டிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணோம், ரூமுக்கு தான் போகிறோம். ரூமுக்கு போயிட்டு கேரளா கிளம்போம். இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா ஃபுல் பிளாக் தனியாக, கேரளா பிளாக்னு தனியாக போட்டுடுறேன். ஆக்சுவலாக வால்பாறை டு கேரளா பைக் ரைட், அந்த ரைடு போகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளை முடிஞ்சால் ஏனஸ் இங்கெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் சேஃப்டியாக ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள், சீட் பெல்ட் போடுங்க. ஓகே, இந்த பிளாக் வந்து நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோம்னா அடுத்தது கேரளா தான். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூட்டி வீடியோ அதை நீங்கள் அடுத்த சீசன் சொல்லிட்டு தனியாக போடுவேன், அது சீசன் 2ன்னு சொல்லிட்டு போடுவோம், அதையும் பார்த்துங்க. ஓகே கைஸ், நம்ம கேரளாவுக்கு கிளம்பிட்டோம். பசங்க வர ஒன்று பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த வியூலாம் பயங்கரமாக இருக்குங்க. இந்த வால்பாறையே வேறு லெவலில் இருக்குது. பாய்.